ஒரு டைம் இல்லை 2 டைம் இல்லை, வரும்போதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னா 5-6 டைமும் ப்ராப்ளம்னா நான் என்னதான் பண்றது? ஷோரூம்ல கேட்டா அங்க சர்வீஸ் சென்டர்ல என்ன நடக்குது தெரியல, அங்க போய் கேளுங்க. இங்க போய் கேட்டா நீங்க வாங்கின இடத்துல போய் கேளுங்க. ஏன்னா 2 பக்கமும் என்ன அலைய வைக்கிறீங்களா? இது ஒரு முடிவு. ஒண்ணு அதுக்கு தான் நான் இந்த பெட்ரோல் கண்ணோட வந்தேன். ஒண்ணு வண்டி கொளுத்திடணும், ஓப்பனா சொல்றேன், வண்டியை கொளுத்தணும், இல்லைன்னா நான் கொளுத்திக்கணும். அவங்க எதிர்க்கும் என் சாவுக்கு காரணம்னு இவன் தான் 3 பேரும் தான் சொல்லிட்டு இருப்பேன். சீஃப் மெக்கானிக்னு சொல்றாங்க, ஆனா சீஃப் மெக்கானிக்கு ஒண்ணுமே தெரியல. சீஃப் மெக்கானிக் என்ன பண்றாரு, வரது ஆயில மாத்துறது, இது மாத்திட்டாங்களா உள்ள போய் உட்காந்துக்க வேண்டியது. ஒரு இதுக்கும் வந்து வெளியே பார்க்கறது கிடையாது. இன்ஜினியர் முகமதுன்னு இருக்காரு, அவரும் இப்போ சர்வீஸ் கிடையாது, சரி கிடையாது. எத்தனை தடவை நம்மளும் இது பண்றது? நேற்று நான் காலையில வந்தேன், நேராக எடுத்து போய் ஷோரூம் வாசல்ல உள்ள விட்டு உள்ள இருக்கிற புது வண்டி எதுவுமே வெளியே வராத அளவுக்கு நானும் பண்ணேன். ரெண்டாவது இங்க வந்து சைட் லாக் பண்ணும்போது அந்த சீஃப் மெக்கானிக்ன்றவரு சாவியை பிடிங்கிட்டு அடிக்கிற மாதிரி சாவியை பிடுங்குறாரு. அவரு பேரை தெரியாது எனக்கு, சீஃப் மெக்கானிக்.